புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை விருந்து வச்சுருக்காங்க. விருந்து வச்சா மொச்சக்கொட்டை குழம்பு. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடை போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றணுன்னா பெண் அழுத்தி பிசைஞ்சிருக்கா. மொச்சக்கொட்டை பிதுங்கி வந்து இடையில விழுந்துருச்சு. இவன் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவன். பள்ளி சத்தம் கொடுத்துடக்கூடாது, பள்ளி சொல்லிருச்சுமா. நாய் குலைச்சிச்சின்னா வேலைக்கு போக முடியாதம்மா, கழுதை கத்திச்சுன்னா வேலைக்கு போக முடியாதம்மா, பள்ளி சொல்லிருச்சுமா. பள்ளி எங்கேயாவது சொல்லுமா? மனுஷன் தாயா சொல்லுவான். நம்மளாம் படிச்சிருக்கோம்ல, சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும், அப்படி மனுஷன்தான் சொல்லுவான். பள்ளி சொல்லுதுங்கானே. பள்ளி என்ன சொல்லுது? ரேஷன் கடையில் சீனி போடுற வாங்கிட்டு வாங்க என்ன சொல்லுது? பள்ளி. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் இந்த நிலவுக்கு போயிட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு போய்ட்டோம். இன்றைக்கும் பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள். இது சும்மா மைக்குக்காக சொல்லலை, பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள். பள்ளி சொல்லும் பலன்னு போட்டிருக்கான். அதில் பள்ளி மேவுதட்டில் விழுந்தால் தன லாபம், கீவுதட்டில் விழுந்தால் தன விரயம். மேவுதட்டில் விழுந்தால் துட்டு வருமா, கீவுதட்டில் விழுந்தால் துட்டு போயிருமா. மேவுதட்டுக்கும் கீவுதட்டுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா. சேந்த மட்டில் விழுந்துருச்சு, அதுக்கு என்ன பலன்? இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் சேர்ந்தவன் அவன். இப்படி ஒரு பொம்பளை இலையிலேருந்து வந்து மொச்சக்கொட்டை விழுந்துருச்சு, எச்சி மொச்சக்கொட்டை, இது பெரிய தோஷம் இல்லை, இதை கழிக்கணும்னா காசிக்கு தான் போகணும்ட்டான். இங்கே இருக்கிற சாமிகள்லாம் ஆகாதுன்ட்டான். காசின்னா எங்கே இருக்கு? இப்போ காலம்னா வாரணாசி ட்ரெயினில் போயிட்டு நம்ம வந்துடலாம். அப்போ அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடந்தே தான் போகணும். காசிக்கு போகிறார் அப்படின்னா அங்கே போய் முடியுதுன்னு அர்த்தம் கதை. இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் காசிக்கு போகிறேன் அப்படின்னோன்னு என்னை மாதிரி ஒரு 10 பேர் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க அழுதுகிட்டே. என்னென்னாச்சு காசிக்கு போறீங்களாம்லன்னா திருப்பி வரப்போகிறது இல்லை, அங்கே போய் சொல்லி முடிச்சு போகும். ஆனால் அவன் கொஞ்சம் வயசுக்காரன் கல்யாணம் முடிச்சு அவன் போகணும்னு சொன்னால் விடுவாங்களா? விட மாட்டோம்னாங்க. அதெல்லாம் போங்கயா, நான் தோசத்தை கழிக்காம வரமாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டான். சரி கல்வி விடுன்னு விட்டுட்டாங்க. இவன் கிளம்பி போனான். முதல் நாள் திருச்சிக்கிட்ட போனான். தாயே சாப்பாடு போடுங்கம்மா, நான் காசிக்கு போயிட்டுருக்கேன். ஆஹா, காசிக்கு போகிறவர் வந்திருக்காரு, அவருக்கு சாப்பாடு ஓட்டா அந்த காசியில் கிடைக்கிற புண்ணியம் நமக்கும் கிடைக்குமே. அந்த இலையை எடுத்து போடுறா. இலையை தூக்கி போட்டிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க, சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்ச உடனே இலையை மடக்கியிருக்கான். அந்த அம்மா, ஐயா வச்சு அப்படியே வச்சுருங்க, அப்படியே வச்சுங்க. ஆமாம், நம்ம நீங்கள் எடுத்துகிட்டு இல்லாமாண்ணா, இந்த ஊரில் இலப்பஞ்சம் ஜாஸ்தி, உன்னை மாதிரி ஆளுங்க வந்து அந்த இலையில தான் போடுவோம், அதை நாங்கள் கழுவி வச்சு கொடுவோம் அந்த அம்மா. அட நாசமாக போகிறவளை, என் பொண்டாட்டியிலேருந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து விழுந்ததுக்கு நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன். எத்தனை பரதேசி போய் தின்னானோ இதில் நீ சோத்தை போட்டியா? இல்லை பெரிய சோதனையாக இருக்க. சரி இருக்கட்டும், நம்ம காசிக்கு தானே போகிறோம், இதையும் சேர்த்து அங்கே கழிச்சிடுவோம் அப்படின்ட்டு பழகிட்டு போயிட்டான். இப்போ விழுப்புரம் போயிட்டான். தாயே காசிக்கு போகிறோம்மா, சாப்பாடு போடுங்கம்மா. காசிக்கு போகிற வருதுக்காரு, அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கணும்ப்பா, நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும்ல. அந்த இலையிட இலையில சாப்பிட மாட்டேன். அப்படியா? அப்புறம் எதில் சாப்பிடுவியா? வேறு ஏதோ சட்டி. சரி ரைட். வீட்டுக்கு பின்னாடி அந்த குச்சியில் ஒரு சட்டி கவுத்தி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. சட்டியை கொண்டு வந்தான், சோத்தை போட்டாங்க, சாப்பிட்டு முடித்தான். சரி கழிவு போகணும்னு வீட்டுக்கு பரத்தாட்டி போனால் கல் தட்டி கீழே வந்து சட்டியை உடைச்சிட்டான். ஏன்பா அந்த சட்டியை உடைச்சிட்டியா? ஆமாம்மா, பின்னாடி என்ன லைட்டு இல்லை, இருட்டாக இருந்துச்சா, கல் தட்டி கீழே வந்து உடஞ்சி போச்சுமா. என்ன சட்டி தானே? போப்பா, சட்டி தானே லேசாக சொல்கிற. இந்த இருக்கிற வாழைத்தோப்பு, இந்த கொய்யாத்தோப்பு, அந்த தென்னந்தோப்பு பூரா இந்த வீட்டில் ஒரு பெரியவர் சம்பாரிச்சதப்பா. அந்த பில்டிங்கெல்லாம் அவர் தான் கட்டினார். கடைசி காலத்தில் சட்டடியாக கட்டில் படுத்துட்டாரு. எல்லாமே அந்த சட்டியில் தான். உன் வாயில் மண்ணை போட வேண்டியதான். என் பொண்டாட்டியிலேருந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து விழுந்துக்கு நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே என்னடா கண்ட பரிசு போய் என்ன வேலையில் சோத்தை போட்டாங்க. ஒரு கிழமை எல்லா வேலையும் பார்த்து அந்த சட்டியில் சோத்தை போட்டியா? ரொம்ப கேவலமாக இருக்குது பிழப்பு. சரி பார்ப்போம், இதையும் சேர்த்து நம்ம காசிக்கு தானே போகிறோம், இதையும் சேர்த்து தொலைச்சிருவான். என்ன செய்ய? இப்போ மறுநாள் திருப்பதிக்கிட்ட போயிட்டான். திருப்பதிக்கிட்ட போய், அம்மா சாப்பாடு போடுமா, காசிக்கு போய்கிட்டு இருக்கேன். காசிக்கு போகிற, வாங்க வாங்க வாங்க, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த இலையடப்பா. இல்லைம்மா லாய்க்கப்படாது. சரி அந்த சட்டியிட அந்த சொல்லி வச்சுக்கிடாதீங்க. அப்புறம் எதை தான் சாப்பிடுவீங்க? ஏம்மா நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லைம்மா, ஒரு நாய்க்கு போட்ட மாதிரி இந்த திருநீரில் போடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
சரி எத்தனையோ ஒரு மண் சோறு சாப்பிட்றாங்க, அது மாதிரி விரதம் போல்கன்ட்டு திருநீரில் போட்டுருக்காங்க, சாப்பிட்ருக்காரு. அப்போ ஆடி இன்றைக்கி தான் நிம்மதியாக சாப்பிட்ருக்கு அப்படின்ட்டு உட்காந்துருக்கும்போது அந்த அம்மா, காசிக்கு போகிறவரே ஒரு வெத்தலை போட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டுக்கு. நல்லா இருப்பியம்மா, கொடுங்கம்மா. ஒரு வெத்தலை எடுத்து கையில் கொடுத்துரு. பாக்குமா, உங்கள் தலைக்கு மேலே பாருங்க மாடாக்குழி, அதில் ஒரு பாக்கு இருக்குது, எடுத்துக்கோங்கன்னு ஒன்று. மாடாக்குள்ளே இருக்கிற பாக்கு எடுத்து வாயில் போட்டு கடக்கில் தான் கடிச்சிருக்கான். அந்த அம்மா உள்ளே இருந்து திட்டு ஓடியாந்து, கடிச்சிட்டீங்கள ஐயா அப்படின்னு இருக்கு. என்னம்மா என்ன விஷயம்னா, அதை நான் 10-20 நாளாக கடிக்க முடியலன்னு. கழுவியை போட்டு மேய்க்க வேண்டியதான். போக வேண்டியது, இன்னும் இங்கே இருக்கக்கூடாது, போ அப்படின்னு கிளம்பிட்டான். இப்படி கதைகளும் கிராமத்தில் தான் இருக்கு. புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை விருந்து வச்சுருக்காங்க. விருந்து வச்சா மொச்சக்கொட்டை குழம்பு. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடை போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றணுன்னா